அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பியோட 10 யூனிட்ஸுமே யூனிட் வைஸா நம்ம இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 10. ஓகேவா? யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா யூனிட்ஸோட வீடியோஸும் நமக்கு இருக்குங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பாருங்க. எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுத்து படிச்சாலும் ஓகே. நீங்களே கையில நோட்ஸ் எடுத்து தாராளமா படிங்க. இல்ல மேம் எங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஸ் தேவைப்படுதுனாலும் நம்ம ஆப்ல நம்ம இதை அப்லோட் பண்றோம். நீங்க தாராளமா பிடிஎஃப்ஸும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸோ இதுல நம்ம எல்லா யூனிட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல யூனிட் 10 இன்னைக்கு பார்க்குறோம். ஒன்னும் யூனிட் 3 மட்டும் நம்ம பார்க்காம இருக்கோம். அதையும் நம்ம கண்டிப்பா சீக்கிரம் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? என்னெல்லாம் இருக்கு? ஓகே. இதுல ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் பிஎட் டிஎட்லாம் படிச்சிருந்தாலும் இது படிச்சிருப்போம் நம்மலாம். அப்புறம் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங், அப்புறம் ப்ரோக்ராம்டு லேர்னிங் இருக்கு. இதுல லீனியர் பிரான்ச்னு வரும். அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் அப்ரோச், அதுக்கப்புறம் அதுல ஆடி மாடல், அப்புறம் சைபர்நெட்டிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிபேக்ஸ் ஃபாஸ் இது எல்லாமே. ஓகேவா? அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் எல்எம்எஸ்னா என்ன, மூக்னா என்ன, அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளெண்டட் லேர்னிங், ஃபிளிப்டு லேர்னிங்னா என்ன, அப்புறம் ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் இருக்கு, வர்ச்சுவல் ரியாலிட்டியும் நமக்கு இருக்கு. அப்புறம் வர்ச்சுவல் மோட்ஸ் பத்தி, கடைசியா ஏஐ பத்தி. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1956 பெஞ்சமின் ப்ளூம். ஓகேவா? இது ஒரு குரூப். இது ப்ளூம்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு கூட சொல்லுவாங்க. இது இவங்க மெயினா 3 டொமைன்ஸை ஃபோக்கஸ் பண்றது. காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார். பட் ரொம்ப இவங்க ஃபோக்கஸ் பண்ணது முதல்ல வந்தது காக்னிட்டிவ் தான். காக்னிட்டிவ்னாலே பசங்களோட மென்டல் ஸ்கில்ஸ், இந்த நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இது 1956 இயரும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அஃபெக்டிவ்னாலே இமோஷன், அந்த குழந்தைங்களோட ஆட்டிடியூட், அந்த வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது 1964. இது கிராத்வோல். ஓகே, இவரெல்லாம் அந்த டீம்ல இருக்கிறவங்க. சைக்கோ மோட்டர்னாலே அவங்க பிசிக்கல் ஸ்கில், அந்த மோட்டார் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இது 1970ஸ்ல வருது. இல்ல சிம்சனோடது, டேவ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆரோ. ஓகே, ஆரோது நான் இதுல ஆட் பண்ணல, பட் தெரிஞ்சுக்கோங்க. பட் சிம்சன் அண்ட் டேவ் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமினா என்னன்னா, இது ஒரு ஹைரார்கிக்கல்ல இருக்குது. மெயினா கீழ இருந்து மேல இருக்கும். இப்போ ஒரு டீச்சர் ஒரு கண்டென்ட் கிளாஸ்ல கொண்டு போறாங்கன்னா அப்படியே நடத்த முடியாது. அந்த குழந்தைங்களோட லெவல் என்ன, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், முதல்ல ப்ரையரா என்ன கத்துட்டு இருக்கு குழந்தைங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு டீச்சர் செட் பண்ணி கொண்டு போறாங்கல்ல, அதுதான் இங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமில சொல்றது. அது ஓகேவா? நம்ம எது நடத்தினாலும் குழந்தைங்களுக்கு எப்படி நடத்தணும், சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் கொண்டு போகணும். அதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது. இது 1956 ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமில நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன், கீழேந்து மேலே போகிறது. ஃபர்ஸ்ட் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணி படிக்கும். நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நார்மலாக. காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணுது, தான் புரிஞ்சதை சொல்லுது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதே தான் இங்கே வரும். ஓகே, அப்புறம் அப்ளிகேஷன் பண்ண கற்றுக்குது. அப்புறம் ஒன்றத்தை பிரித்து பார்க்க கற்றுக்குது. ஒண்ணா இருக்கிறது சேர்க்க கத்துக்குது, சிந்தசிஸ் பண்ண கத்துக்குது. அப்புறம் இவாலுவேட் பண்ண கத்துக்குது. இது ரைட்டா இருக்குமா, ராங்கா இருக்கா, அந்த ஜட்ஜ்மெண்டல் அந்த அளவுக்கு குழந்தை வளருது. அது காம்ப்ளெக்ஸ் திங்கிங். அது ஓகே. காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா இன்னும் ரொம்ப அதுக்கு தேவை, யோசிக்கிற திறன் தேவை குழந்தைக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. இது ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது 1956ல இருக்கு. இதுக்கப்புறம் 2001ல ஆண்டர்சன் அவர் தலைமையில இது மாறுது கொஞ்சமா. இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நவுன்ல இருக்கிறது, வேர்ப்ல இருக்கிறதுல இவர் நவுன்ல மாத்துறாரு. ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல மாத்த ஆரம்பிக்கிறாரு. ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனாலிசிஸ், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங்னு மாறிடுது கடைசியா. ஓகேவா? இதுல சிந்தசிஸ் இல்ல, அந்த இவாலுவேஷன் இங்க வந்துரும். மேல கிரியேட்டிங். ஏன்னா இப்ப நிறைய விஷயம் குழந்தைங்க தானே பண்ணணும்ல, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கிரியேட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். இது 2001ல ஆண்டர்சன் தலைமையில வருது இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமில என்ன சொல்றோம், இது ஒரிஜினல் டாக்ஸானமி. இதுதான். இதுல 6 லெவல்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ். மொத்தம் எத்தனை லெவல்னா 6 லெவல் இருக்கும். எப்படி ஃபோக்கஸ் பண்றோம்னா லோவர் டு ஹையர் ஆர்டர் திங்கிங்ல ஃபோக்கஸ் பண்றோம். நாலேஜ்னா என்ன, காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன். அதுதான் இங்க இருக்கு.
ஓகேவா? அந்த குழந்தை ஜஸ்ட் தெரிஞ்சத அப்படியே யோசிச்சு டக்குன்னு ரீகால் பண்ண சொல்லுது. ஓகேவா? இங்க மனப்பாடம் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது. மெயினா நாலேட்ஜ் அவ்வளோதான் டக்குன்னு வரும் அவ்வளோதான். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது புரிஞ்சு சொல்லும். அப்ளை பண்ணும்போது தனக்கு தெரிஞ்சத அப்ளை பண்ண கத்துக்கும். ஓகேவா? அனாலிஸ் பண்ணும்போது அதுக்கு தெரிஞ்ச பிரேக் பண்ண கத்துக்கும். இது இப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணும். 2, 3 விஷயத்த கூட இதுல இப்படி இருக்கு. ஒண்ணா இருக்கிற விஷயத்த அனலைஸ் பண்றது. அது அனலைஸ். சிந்தசிஸ்னா சேர்க்க கத்துக்கும். ஓகே எவாலுவேட் பண்றது ஜட்ஜ்மெண்ட். இது ஓல்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ரிவைஸ்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி 2001ல வருது. ஆண்டர்சன் அண்ட் கிராத்வால் இவங்கெல்லாம் அவங்க டீம்ல இருக்கிறவங்க அவ்வளவுதான். நவுன்ல இருந்து வேர்புக்கு வருது. ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல மாறுது இது. ஓகேவா? முதல்ல ஜஸ்ட் இப்படி அப்படின்னு இருந்தது. இப்போ வேர்ப்னாலே ஆக்ஷன் தானே. ஆக்ஷன் பசங்க பண்றதுக்கு ஆக்டிவ் லேர்னிங்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மாறுது. ஓகேவா? ஸோ சிந்தசிஸ்ங்கிறது தான் இந்த இடத்துல கிரியேட்டா மாறிடுச்சு. அதுதான் டாப். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? கிரியேட்டா மாறிடும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நியூ ப்ளூம்ஸ் டாக்ஸானமில எது மாறும்னா கிரியேட் வந்துரும் மேல. மேல ஓல்டுல இருந்த இவாலுவேஷன் இங்க வந்துரும். 5th பிளேஸ்ல வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட். இது 2001. இதுவும் கொஞ்சம் இயரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதுல அதே தான் இருக்கு. இப்போ ரிமெம்பரிங்னா ஃபேக்ட்ஸை ரீகால் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அப்ளை பண்ண குழந்தை கத்துக்குது. நாலேஜை ப்ராக்டிக்கலா எங்க அப்ளை பண்ணணும். ஆனா இதையும் கத்துக்கோங்க. ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ல சால்வ்ங்கிறது அந்த குழந்தையோட எந்த லெவல்னு கேட்பாங்க. அப்ளைங் லெவல். ஓகேவா? சம்மரைஸ் பண்ணுது, கிளாசிஃபை பண்ணுது, பேராஃப்ரேஸ் பண்ணுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல. பேராஃப்ரேஸ்னா தனக்கு தெரிஞ்சது சின்னதா சொல்றது. அதுங்க சொல்றது அது வார்த்தையில சொல்றது. ஓகேவா? பேராஃப்ரேஸ் பண்றது அதுதான். ஸோ இந்த மாதிரி வர்றது கொஸ்டின் வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன். அனலைஸ் பண்றது, கம்பேர் பண்றது, கான்ட்ராஸ்ட் பண்றதுன்னா அது புரிஞ்ச உடனே அந்த குழந்தையால அதை பத்தி அனலைஸ் பண்ண முடியும். அதுதான். அப்புறம் இவாலுவேட், ஜட்ஜ் அந்த கிரிட்டிக் பண்றதுல இவாலுவேட்ல சேரும். கிரியேட்டிங்னா தானே புதுசா ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அது கிரியேட்டிங்ல சேரும். ஓகேவா? இது கொஞ்சம் ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளையிங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங் கீழேந்து மேல போற லெவல்ஸ் இது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நம்ம 10th சொல்லி தராம சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த குழந்தையோட லெவலுக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? மனப்பாடம் பண்ணும். இப்போ டேபிள்ஸ் படிக்கிறதா கூட அந்த மாதிரி. அது வேற அந்த லெவல். ஸோ அந்த லெவல பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இவங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களோட லெவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டீச்சர் டீச்சிங்க கொண்டு போணும். ஓகேவா? அந்த மாதிரி டீச்சிங்கும் ப்ராப்பரா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ்ல அவங்க பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறமா இப்ப வந்து அந்த 2001ல இது ஒண்ணு ஆட் பண்ணியிருப்பாங்க. நாலேட்ஜ் டைமென்ஷன். இது நெறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா? இந்த 2001ல நாலேட்ஜ் டைமென்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்படி அந்த நாலேட்ஜ் டைமென்ஷன் இருக்கும் நமக்கு? ஒண்ணு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா எடுப்போம். இல்ல கான்செப்சுவல் திங்கிங் வளர்ற மாதிரி குடுக்கலாம். இல்ல ஒரு விஷயம் நம்ம ப்ரொசீஜரல்னாலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இருக்கிறது. ஸோ இத ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மெட்டா காக்னேட்டிவ்ன்ற வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இந்த ரிவைஸ்டு வெர்ஷன்ல தான். மெட்டா காக்னேட்டிவ்னாலே என்னன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸையே நம்ம திரும்பியும் திங்க் பண்ணி பார்க்கிறது. ஓகே இது கரெக்டா இருக்குமா, இது ரைட்டா இருக்குமா, நம்மளையே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்னு கூட சொல்லுவோம் அதை. நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறது. எப்படி கண்ணாடி பிரதிபலிக்குது, அதே மாதிரி நம்ம செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எப்படி பிரதிபலிக்குதுன்னு நம்ம பார்க்கிறது. அதுல இருக்க சரியா தப்பான்றத நம்மளே 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 அனலைஸ் பண்ண வைக்கிறது. அதுதான் மெட்டாகாக்னேட்டிவ் திங்கிங். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இந்த 2001 ஆண்டர்சன்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லா காக்னேட்டிவ் டொமைன் முடிஞ்சிச்சு. அடுத்தது அஃபெக்டிவ் டொமைன். அஃபெக்டிவ் டொமைனை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு மென்டல் ஸ்கில்ஸ் வளர்ந்தா மட்டும் பத்தாது. இமோஷனலாவும் நம்ம அந்த குழந்தை அதை பத்தின ஒரு நல்ல திங்கிங் இருக்கணும். இதெல்லாமும் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்றது அஃபெக்டிவ் டொமைன். இது கிராத்வெல், ப்ளூம் அண்ட் மாசியா 1964ல வருது இது. ஓகேவா? ஸோ அஃபெக்டிவ்னாலே இந்த குழந்தையோட ஆட்டிட்யூட், வேல்யூ அந்த மோட்டிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னதான் அந்த குழந்தை புத்திசாலியா இருந்தாலும் அது ஒரு மோட்டிவேட்டடா இருக்கணும். அதுக்கு படிக்கிற அந்த ஒரு இது இருக்கணும் இல்லையா? அப்பதானே அந்த குழந்தையால படிக்க முடியும். ஸோ அதுக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது அஃபெக்டிவ் டொமைன். ஓகே. ஸோ இமோஷனல் growthக்கு மெயினா எஜுகேஷன்ல இமோஷனல் growth இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னது. ஓகே. ஸோ டேவிட் கிராத்வோல் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அவர் அஃபெக்டிவ் டொமைனை பண்றாரு. ஸோ இதுல இவர் என்ன சொல்றாரு மெயினானா ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூயிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசிங் பை எ வேல்யூ. ரிசீவிங்னா இப்போ ஏதோ ஒரு டீச்சர் சொல்லி தராங்கன்னா அந்த குழந்தை கேக்குது. முதல்ல அது ஒரு இன்ட்ரெஸ்டா பாக்குது, கேக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதை உண்மையாவே இது கத்துக்கிட்டா நல்லதுன்னு வேல்யூ பண்ணுது. அதை ஆர்கனைஸ் பண்ணுதுன்னா அந்த அது அனலைஸ் பண்ணதுக்கு சொல்ல முடியும். ஆர்கனைஸ் பண்ணுதுன்னா அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வேல்யூவை. ஓகேவா? இது எல்லாமே இமோஷன் ஆட்டிடியூடு சுத்தி இருக்கிறது.
ஓகே, காக்னிட்டிவ் டொமைன் எல்லாமே நம்ம மென்டல் ஸ்கில்ஸை பொறுத்து மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசிங் த வேல்யூ, அதையே தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது, அவ்வளவுதான். ஓகேவா? சூசஸ், கன்ஃபார்ம்ஸ் அண்ட் ரியாக்ட், இனிஷியேட்ஸ் அண்ட் ரிப்போர்ட், ஆர்டர் அண்ட் சிந்தசைஸ். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் இல்லாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வேணா வரலாம். ஓகேவா? அதுக்கு தான் இங்க கொடுக்கறது. இப்ப ரிசீவ் பண்றதுனா என்ன, ரெஸ்பாண்டிங்னா என்ன, வேல்யூயிங்னா என்ன, ஆர்கனைசிங்னா என்ன, கேரக்டரைசிங்னா என்ன. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீழேருந்து மேல போறது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பயுமே இது ஹைரார்கில இருக்கும். கீழேருந்து தான் மேல போகும். ஓகேவா? ஸோ இந்த லெவல் எத சொல்லுதுன்னா, ப்ராக்ரஷன் ஃப்ரம் அவேர்னஸ். முதல்ல அந்த குழந்தை கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதையே தனக்குள்ள எடுத்துக்குது. இன்டர்னலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ். இன்டர்னலைசேஷனா அது உள்வாங்கி அது செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுது. அது இன்டர்னலைசேஷன். ஓகே. ஸோ நம்ம காக்னிட்டிவ் முடிச்சிட்டோம். அஃபெக்டிவ் முடிச்சிட்டோம். ஸோ காக்னிட்டிவ் மென்டல் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அஃபெக்டிவ் அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இமோஷன்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் மெயினா. சைக்கோ மோட்டருங்கிறது அது கையில பார்க்குற விஷயம். என்ன சொல்றது, நம்ம பிசிக்கல் ஸ்கில்ஸ்க்கு மோட்டர் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இன்னும் ஓகே, பிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சைக்கோ மோட்டர் டொமைன் நம்ம சொல்றோம். இதுல மெயினா சிம்சனும் ஆரோ டேவ். இதுல சிம்சன்தும் டேவ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ல இருந்து இந்த 2 பேருது அடிக்கடி வரும். ஸோ சிம்சன்து 1972ல வருது. இவருதுல மொத்தம் 7 லெவல்ஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு, இதுல மொத்தம் 7 லெவல்ஸ் இவர் சொல்லியிருப்பாரு. எப்படி ஒரு குழந்தை ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கத்துக்குது, அவ்வளவுதான். இப்போ ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னா அப்படியே கத்துக்கிறது இல்ல. மத்தவங்க ஓட்டிட்டு போறதை நம்ம பாக்குறோமா, அதுதான் பெர்செப்ஷன். அதுக்கப்புறமா நம்ம மனசால ஓகே இதை நம்ம கத்துக்கலாம், நம்ம ரெடி ஆறோமா, அதுதான் செட். வேற ஒண்ணும் இல்ல. கைடட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது இப்ப சைக்கிள் ஓட்டும் போது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம்ல, அதுதான் கைடட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் அதை நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஓடுற ஆரம்பிச்சிடுறோமா, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஓவர் நம்ம அதுக்கு அடிக்கடி பண்ண பண்ண என்ன ஆயிடும், இப்ப நல்லா ஓட்ட வந்துருதா, அதுதான் காம்ப்ளெக்ஸ் ஓவர் ரெஸ்பான்ஸ். இப்ப அடாப்டேஷன்னா, இப்ப நான் சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு அந்த பேலன்ஸ் வந்தோன்னா கொஞ்சம் பெருசானவொன்னே நம்ம வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்றோம், அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடாப்ட் பண்ணிக்குது. அந்த ஸ்கில் நான் இந்த ஒரு இடத்துல யூஸ் பண்றேன், அடாப்ட் பண்ணிக்கிறேன், அதை பண்ண முடியுது என்னால. இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், அந்த சைக்கிள்லயே இன்னும் இப்படி ஓட்டுறது அப்படி ஓட்டுறதுன்னு பண்றதும் இருக்குது அதுல. அதுக்கப்புறம் ஒரிஜினேஷன். ஒரிஜினேஷன்னா அந்த ஸ்கில்ல நான் இந்த இடத்துல யூஸ் பண்றதா இருக்கட்டும், தான் ஒரிஜினேஷன். இவர் மொத்தம் 7 லெவல் சொல்லியிருக்கிறாரு. இது ஒண்ணுமே இல்ல, ஒருத்தவங்கள பார்த்து ஒரு மோட்டர் ஸ்கில் நம்மளே எவ்வளவு அழகா கத்துட்டு அதை சூப்பரா பண்றோம், அதுதான் இது. வேற ஒண்ணுமே இல்ல. சிம்சனோட சைக்கோ மோட்டர் டொமைன்: perception, set, guided response, mechanism, complex overt response, adaptation, origination. ஓகேவா? ஸோ இந்த அடாப்டேஷன்னா அதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் வளைச்சு போடுறது, இது பண்றது, இன்னும் கொஞ்சம் பண்றது எல்லாம் கத்துக்கிறோம் இல்லையா, நல்லா ஓட்டுறது, அதான் அடாப்ட் பண்ணிக்கிறது, நல்லா பண்றது, அவ்வளவுதான். ஸோ இவர் சொன்னது 7. லைட்டா பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல ஒரு வேளை இது வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேவ் மாடலும் இவரும் மெயினா சிம்சன் மொத்தம் 7 சொன்னதுனால இவர் என்ன சொல்றாரு, சைக்கோ மாடல்ல 5 சொல்றாரு. ஓகே, பிசிக்கல் மோட்டர் ஸ்கில்ஸ் மொத்தம் 5 சொல்றாரு. எப்படி அதுனா, சிம்பிள் இமிட்டேஷன், ஒருத்தவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டரி ஆயிடும், நல்லா ஓட்ட கத்துக்கிறோம். இவர் 7 வேணா 5ஆ பிரிச்சிட்டார், வேற ஒண்ணும் இல்ல. இவர் சொன்னது 1970ஸ்ல இவங்களது எல்லாம். ஓகேவா? ஸோ இமிட்டேட் பண்றது, மத்தவங்க பார்க்கறோம், மேனிப்புலேட் பண்ணி பார்க்குறோம் நம்மளே, அதை அப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அதுலயே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றோம், அப்புறம் நேச்சுரலா நமக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இந்த லெவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க: இமிட்டேட்டிங், மேனிப்புலேட்டிங், ப்ரிசைசிங், ஆர்டிகுலேட்டிங், நேச்சுரலைசிங். ஓகேவா? ஸோ இமிட்டேட்டிங்னா காப்பி பண்றது, மேனிப்புலேஷனா அவங்க கைடன்ஸோட கத்துக்கிறது, ப்ரிசிஷன்னா நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அக்யூரேட்டா இண்டிபெண்டா நல்லா ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுலயே இன்னும் கொஞ்சம் கம்பைனிங் ஸ்கில் ஸ்மூத்லி இன்னும் நல்லா இந்த தெருவில் ஓட்டுறது, அந்த தெருவில் வளைச்சு ஓட்டுறது சொல்றோம்ல, அது மாதிரிலாம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்துருச்சு ஓட்டுறதுக்கு. ஓகேவா? நல்லா ஓரளவு ரோட்ல ஓட்டிட்டு அப்புறம் மெயின் ரோட்ல ஓட்டுற மாதிரி நல்லா போயிட்டு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ப்ரிசிஷன், ஆர்டிகுலேஷன், நேச்சுரலைசேஷன், இது டேவ் சொன்னது. 5 லெவல் தான் டேவ் சொன்னதுல இருக்கு. இது எது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அந்த ஸ்கில் எப்படி நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் இமிட்டேட் பண்றோம், அதுக்கப்புறம் நமக்கே அது வந்துருது. ஸோ இவங்க ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டொமைன் இருக்கு: காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நம்ம கண்டென்ட் சொல்லி தரோம்னா, இந்த 3 டொமைன்ஸும் ஒரு டீச்சர் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க இவங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு ஹோலிஸ்டிக், அந்த குழந்தை ஃபுல் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஓகேவா? எல்லா விதத்திலயும் ஒரு வளர்ச்சி ஏற்படும் குழந்தைக்கு. அடுத்தது நமக்கு இருக்கிறது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொன்ன மாதிரியே தான் அந்த காக்னிட்டிவ் டொமைன்ல பேஸ் பண்ணி தான் வருது. அந்த குழந்தை அந்த எந்த கிளாஸ்ல நம்ம நடத்துறோமோ அந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு போறோமா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு இப்ப 10த்ல நடத்துற மாதிரி அதையே ஒரு எஸ்ஸே எழுத சொன்னா முடியாது. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு அதுக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி நம்ம பண்றோம். நம்ம ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்றோம் இல்லையா? அதை ஃபோக்கஸ் பண்றது. இதுவும் எப்படி இருக்கு? சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அந்த குழந்தைங்கள கொண்டு போகணும். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபோக்கஸ் பண்றது அவங்களோட காக்னிட்டிவ், ஓகேவா? இந்த மென்டல் ஸ்கில்ஸ் மொத்தம் நமக்கு 3 லெவல் இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். இதுவும் நம்ம கீழந்து தான் பார்க்கணும். மெமரி லெவல், ஓகேவா? மெமரி லெவல்ல சின்ன கிளாஸ் பசங்க மனப்பாடம் பண்றது, ரோட் லேர்னிங், அதெல்லாம் தான் இதோட கீ டேர்ம்ஸ். ரோட் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல காம்ப்ரிஹென்ஷன், தான் படிச்சதை அந்த குழந்தை புரிஞ்சு அது வார்த்தையில சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ரிஃப்ளெக்டிவ் லெவலுங்கிறது மேல் லெவல். இது ஒரு ஹையர் ஸ்கூல், ஹையர் இப்போ 12th பசங்களா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அதெல்லாம் ரிஃப்ளெக்டிவ்ல போகும். பசங்க தானே ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து சால்வ் பண்ண வைக்கிறது. ப்ராப்ளம்னா இது மேத்ஸ் ப்ராப்ளம் இல்ல, எதனா ஒரு சொல்யூஷன். இப்போ வாட்டர், இப்போ ஸ்கார்சிட்டி இருக்கு, ஏதோ நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது, அந்த இடத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அவங்கள யோசிக்க வைக்கிறது, அந்த மாதிரி பண்றது ரிஃப்ளெக்டிவ் லெவல். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் நிறைய வளரும் பசங்களுக்கு, யோசிக்கும் நிறைய. ஓகேவா? இன்குவைரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல வளரும். ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு: மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். மெமரி லெவல்ல ரொம்ப மெயினா நம்ம சொல்ற ஒரு எர்பட் சொல்லுவோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரிக்கு யாரு? எர்பட். ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு? இது லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் தான். சில கண்டென்ட், சில ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மெத்தட்ல சொல்லி தர்றது நல்லதுதான் சின்ன கிளாஸ் பசங்களுக்கு. அப்பதான் என்ன ஆகுது, ஃபேக்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு புரியுது. இது ஹைலி டீச்சர் சென்டர்ட். ஏன்னா டீச்சர்ஸோட ரோல் தான் இங்க நிறைய இருக்கும். டீச்சர்ஸ் இங்க ஆக்டிவா இருப்பாங்க. பசங்களோட ரோல் இங்க பாசிவ். பாசிவ்னா ஜஸ்ட் உட்கார்ந்து லிசன் பண்ணும். ஓகே, அந்த அளவுக்கு இந்த இடத்துல புரிதல் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் கட கட கடன்னு மனப்பாடம். இப்ப கூட நம்ம படிச்ச சில மனப்பாடம் பண்ணது நமக்கு வரும்ல, ஃப்ளூயண்டா வரும். அது ஏன்னா அந்த அளவுக்கு அது அங்க உள்ள போயிருக்கும் மெமரி லெவல்ல. நெக்ஸ்ட் நமக்கு இதுல சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணா கேட்பாங்க. மெமரி லெவல்ல ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தா சில புக்ஸ்ல இது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் சிஸ்டம். இது நிறைய இடத்துல புக்ல பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் போணும். ஏன்னா யூஜிசி நெட் எஜுகேஷன்ல நம்ம படிக்கிறோம்னா இந்த மாதிரி இது இன்டெப்த் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நமக்கு எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்காக தயார்படுத்திக்கிறது, அவ்வளவுதான். ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் சிஸ்டம். இந்த ஆர்டரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா, மெயின் எய்ம் டு ப்ரொமோட் ரோட் மெமரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பசங்க ஜஸ்ட் அந்த ஃபேக்ட்ஸ் எது சொல்லி தராங்களோ அதை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லுது, அவ்வளவுதான். இந்த சின்டாக்ஸ்ங்கிறது எப்படி அதை நம்ம கொண்டு போறோம் கிளாஸ்லங்கிறத சின்டாக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன மேம் ஸ்டெப்ஸ் இப்படியும் வரும் இப்படியும் வரும்னா எப்படி வேணா எம்சிக்யூ கேட்கலாம். ஒண்ணு இந்த மாதிரி கேட்டா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நம்ம எம்சிக்யூல இந்த ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், எர்பட்டியோனோட ஸ்டெப் வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்றதுன்னா பசங்களுக்கு அந்த நியூ டாபிக்கை சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இந்த நியூ கண்டென்ட்டை, நியூ டாபிக் என்ன நடத்த போறோன்றத நம்ம லிங்க் பண்றோம் பசங்களுக்கு. முன்னையே என்ன தெரிஞ்சிருக்கும் அதோட. அதுக்கப்புறம் இந்த நியூ கண்டென்ட்டை சிஸ்டமேட்டிக்கா ப்ரெசென்ட் பண்றோம். இப்ப அசோசியேட் பண்றோம். முன்ன தெரிஞ்சதோட இப்ப இருக்கிற நியூ கான்செப்ட், நியூ ஐடியாவை அசோசியேட் பண்றோம். இப்ப ஜெனரலைஸ் பண்றோம். இதுக்கும் இதுக்கும் இது பொதுவான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் குழந்தை அதை அந்த மாதிரி இருக்க ஏதோ ஒரு ரியல் வேர்ல்டு. இந்த அப்ளிகேஷன்னாலே என்னன்னா, நம்ம படிச்சதை மற்ற இடத்துல யூஸ் பண்ண கத்துக்குதா, அப்ளை பண்ணுது அப்ளிகேஷன். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். இந்த 5 கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இது. ஒண்ணுமே இல்லை, டீச்சர் எப்படி ஒரு சின்ன கிளாஸ் பசங்களுக்கு கொண்டு போறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சோஷியல் சிஸ்டம்னா என்னன்னா, எப்படி கொண்டு போறாங்க? டீச்சர் சென்டர்டா இருக்குமா இது? ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாசிவா இருக்காங்க. சப்போர்ட் சிஸ்டம், டீச்சர் என்ன எய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இதுக்கு டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ரிப்பிட்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டெக்ஸ்ட் புக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரில்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இவாலுவேஷன், எப்படி இது இவாலுவேட் பண்றாங்க? பசங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அதை அப்படியே பசங்க ஆன்சர் பண்ணுதா? ஓரல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஓகேவா மேம்? என் புக்ல இது இல்லைன்னா பார்க்காதீங்க. ஒண்ணு இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்டா ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சப்போர்ட் சிஸ்டம்,
சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல மேம் எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப் வந்துச்சுன்னா உங்க எம்சிக்யூ பொறுத்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும். ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், அசோசியேஷன், ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். இது மெமரி லெவல். ஓகேவா? ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஃபவுண்டேஷனல் ஃபேக்ட்ஸுக்கு. ஓகே, குழந்தைங்க அடிப்படையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்ப கல்வி தானே அது. அதுக்கு இந்த மாதிரி தான் படிச்சாகணும் குழந்தைங்க. அப்போ நம்ம வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங்ல அந்த குழந்தையோட புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்க என்ன பண்றோம், நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தை அதோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்ல வைக்கிறோம். அங்க மீனிங்ஃபுல் லேர்னிங் நடக்குது. ஏன்னா அந்த குழந்தை அந்த கான்செப்டை கரெக்டாக கண்டிப்பா படிச்சிடுது. ஸோ இதுக்கு மெயினான பர்சன் மோரிசன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சே ஆகணும். ஓகேவா? அது பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு மோரிசன். ஓகேவா? இது இன்னொன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எம்லாம் சேர்ந்தே வராது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரியும் மோரிசனும் சேர்ந்து வராது. ஓகே, ஏன்னா நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். சம்டைம்ஸ் இது கன்ஃபியூஸ் பண்ணிடும். இது பட் இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மோரிசன். இதோட கீ கான்செப்ட்ஸ் அதே தான் இதுலயும். ஃபோக்கஸ், சின்டாக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் சிஸ்டம். இதுக்குள்ள சின்டாக்ஸ்க்குள்ள தான் இந்த 5 ஸ்டெப் வரும். ஸோ டெவலப் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்பிளனேஷன் அந்த லாஜிக்கல் திங்கிங் பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதோட ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரெசன்டேஷன், அசிமிலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். ஓகேவா? இதுல என்ன பண்றாங்க டீச்சர், எக்ஸ்ப்ளோர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி இந்த டாபிக்கை பத்தின எதனா ஒரு கீ கொடுத்துட்டு குழந்தைங்க, ஏன்னா இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்றோம். ஒரு 6th 7th கூட வச்சுப்போமா, 5th 6th 7th ஓரளவு பசங்களுக்கு ஓரளவு இருக்குமா, அந்த பசங்களுக்கு நம்ம என்ன டாபிக் பண்ண போறோம்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அழகா கொண்டு போறாங்க டீச்சர். ஓகே, பசங்களே ஒன்று கண்டுபிடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் நியூ ஐடியாஸ் ஆர் எக்ஸ்பிரிமெண்ட் தட் ஸ்பார்க் கியூரியாசிட்டி. அந்த மாதிரி பசங்களை கொண்டு வர்றது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது இந்த டாபிக் இப்படின்னு. அதுக்கப்புறம் டீச்சர் அந்த கான்செப்ட் அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அசிமுலேட் பண்றதுனாலே என்னன்னா, குழந்தைங்களுக்கு முன்ன தெரிஞ்சதோட இப்ப கத்துக்கிட்டதோட ஒண்ணா சேர்க்கறது அசிமுலேஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இன்னும் அழகா அதை ஆர்கனைஸ் பண்ணி தனக்கு தெரிஞ்சது தெரியாததோட குழந்தை மிஸ் அழகா கனெக்ட் பண்ணி அழகா சொல்லி தராங்க. இப்ப பசங்களையே ரிசைட் பண்ண வைக்கிறது. ரெசிடேஷனை குழந்தைங்க ரிசைட் பண்றது. தனக்கு தெரிஞ்சதை அதோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்ல வைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரெசன்டேஷன், அசிமுலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். ஓகேவா? இதுல அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சோஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும், இன்டராக்டிவா இருக்கும். அதே மாதிரி எங்க டீச்சர் எப்படி இருக்காங்க, ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. குழந்தை தப்பு பண்ணும்போது சொல்லி தராங்க. அந்த அளவு டீச்சரோட ரோல் இருக்கு இங்க. பட் அந்த அளவு மெமரி லெவல் அளவுக்கு இல்ல. பசங்களையே அவங்கள கொஞ்சம் அவங்க போக்குல படிக்க விடுறாங்க. அதுதான். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கறாங்க. குழந்தைங்க தானே இன்ட்ரெஸ்டா படிக்குது, டிஸ்கஸ் பண்ணுது. அதான். சப்போர்ட் சிஸ்டம் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, டயக்ராம் பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வைக்கிறாங்க, ஸ்டோரி டெல்லிங், ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் நமக்கு அதுலயும் வரும், ரெஃப்ளெக்டிவ்லயும் வரும். இதுல சின்ன லெவல்ல பண்றாங்க. ஓகேவா? இதுலயும் பண்ணலாம். இப்போ 6th 7th நம்ம அந்த மாதிரி ஒரு பண்ணுன்னு சொல்லுவோம்ல, ப்ராஜெக்ட்ஸ், குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ். அது ஓகேவா? இப்போ விஷுவலைஸ் பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங் அப்ஸ்ட்ராக்ட். அப்புறம் ஃபோக்கஸஸ் ஆன் அப்ளிகேஷன் பேஸ்டா இருக்கும், கான்செப்சுவல் அசஸ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கேஸ் ஸ்டடி பண்றது, ஒரு விஷயத்தை நீயே கண்டுபிடிச்சிட்டு சொல்றது. இப்போ நிறைய நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இல்லையா? அதனால இதெல்லாம் இருக்கு. ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க்கு, ஷார்ட் ஆன்சர், கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை உண்மையாவே அதை புரிஞ்சு படிச்சு அதை உண்மையா அந்த நாலேஜ் அப்ளை பண்ற அளவுக்கு குழந்தைங்க வளர்ந்துருது. ஓகேவா? வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டும் படிக்காம இங்க புரிஞ்சு படிக்கிற லெவல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது நமக்கு இருக்கிறது ரிஃப்ளெக்டிவ் லெவல்னு சொல்றோம். தான் பண்றதையும் படிக்கிறதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது இல்லையா, ரிஃப்ளெக்ஷன். இன்னும் ஹையர் ஆர்டர் திங்கிங் இதுதான். இதை நம்ம இன்ட்ராஸ்பெக்டிவ் லெவல்னு சொல்லலாம். இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் அதே மாதிரி டீச்சர்ஸுக்கும் பொருந்தும். ஓகேவா? அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். டீச்சர்ஸும் ஒரு விஷயம் ஒண்ணு நடத்திட்டு அந்த மெத்தட்ஸ் சரியில்லை, பசங்க கம்மியா மார்க் எடுக்கிறாங்கன்னா டீச்சரும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. டக்குன்னு மெத்தடை சேஞ்ச் பண்றாங்கல்ல. ஸோ டீச்சர்ஸுக்கும் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இது கேட்டாலும் கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ வர சிஸ்டம் வந்து நம்ம டீச்சர்ஸுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். இங்க நம்ம கிரிட்டிக்கலா பசங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றாங்கன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு பிக்கி அண்ட் அண்ட் மாடல், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஹெர்பர்ட், மோரிசன், இப்ப பிக்கி அண்ட் அண்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் குழந்தைங்களுக்கு வளருது. இதுல பயங்கர ஆக்டிவா இருக்கும் குழந்தைங்க. ஸ்டூடெண்ட் ட்ரிவன் லேர்னிங், குழந்தைங்க தானே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்குது. இதுலயும் கீ காம்பனன்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ், சின்டெக்ஸ்,
சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன் இருக்கும். எப்படி பண்றோம்? என்ன தேவை? வேற ஒண்ணுமே இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் பிரியும். அதுக்கப்புறம் இந்த சின்டாக்ஸ்ல தான் என்ன ஆகும்? இது பிரியும். இதுல அந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இதுக்கு பெருசா இதுதான் ஸ்டெப்புன்னு கிடையாது. ஆல்பர்ட்லயும், மோரிசன்லயும், மெமரிலயும், அண்டர்ஸ்டாண்டிங்லயும் இருக்கும். இந்த லெவல் வந்து இதுக்கு தனியா ஸ்டெப்புன்னு கிடையாது. ஓகேவா? டீச்சர் கொண்டு வர்றது தானே. ஸோ இதுக்கு பேசிக்கா சில இடத்துல கொடுத்த ஸ்டெப்ஸ் ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன், ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அனலைசிஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல இப்படின்னு ஸ்டெப்னு அவ்வளவு கிடையாது இதுல. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் இது. ஓகே, இது டீச்சர் குடுக்கறத பொறுத்து இருக்கு. அந்தந்த அந்த கிளாஸ் ஹையர் கிளாஸஸ்க்கு. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் என்ன பண்ணலாம்? ஒண்ணு டீச்சர்ஸ் ஒண்ணு ஒரு லேர்னிங் கோல்ஸ் பசங்களுக்கு குடுத்துட்டு, ஓப்பன் தாட்ஃபுல் என்வாயன்மென்ட் குடுக்கலாம். ஏன்னா பசங்க வந்து அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம விடலாம். அப்புறம் பிரசன்ட் ரியல் லைஃப் இஷ்யூஸ் எதனா குடுக்கலாம். பசங்களே அதுல ஆக்டிவா என்கேஜ் ஆயிறாங்க. அதுக்கப்புறம் பசங்களே தான் பண்ணத ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஓகேவா? கன்க்ளூஷன் கடைசி அவங்களே. இதுக்கு சோஷியல் சிஸ்டம் இது ஸ்டூடெண்ட் சென்டர்டா தான் இருப்பாங்க. டீச்சர் இங்க ஃபெசிலிட்டேட்டரோ கைடா இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எப்படி ஏதோ ஒரு ரிசர்ச் ஒர்க் கொடுக்கலாம், இல்ல ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம், இல்ல டிபேட், குரூப் டிஸ்கஷன், ஈவன் ப்ராப்ளம் சால்விங், கேஸ் ஸ்டடி அதெல்லாமும் சப்போர்ட் சிஸ்டம்ல சேரும் இதுலயும். ஓகேவா? அந்த ஹையர் லெவலுக்கு அது கேட்கறது வேற ஒண்ணும் இல்ல. எஸ்ஏ, ப்ராஜெக்ட், கேஸ் ஸ்டடி, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்றது எல்லாமே. ஸோ ரிஃப்ளெக்டிவ் லெவல் என்ன பண்ணுது? பசங்களை இண்டிபெண்டா திங்க் பண்ண உதவுது. பசங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு அவங்களே அவங்கள தயார்படுத்தி அந்த இடத்துல அப்ளை பண்றாங்க தனக்கு தெரிஞ்சதை. ஸோ லைஃப் லாங் லேர்னிங்கை வளர்க்குது. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வளருது. இந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு வந்தா அது ரிஃப்ளெக்டிவ்ல சேர்த்துருங்க. அந்த கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் நம்ம சொல்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல கொண்டு போறோம்னா அது எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட நம்ம அதுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான அந்த மெத்தட் யூஸ் பண்ணி கொண்டு போறோம் இல்லையா ப்ராப்பரா, அதை தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எதுக்கு கொண்டு போறோம்? இந்த மாதிரி ப்ராப்பரா ஒண்ணு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து அந்த பசங்களோட எல்லா ஸ்கில்ஸ் வளரும், நாலேஜ் வளரும், ஆட்டிடியூட்ஸ் வளரும். அது எல்லாம் ஃபோக்கஸ் பண்றோம். இது இது மட்டும் இல்ல. ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொண்டு போறோம் கிளாஸ்லனா லேர்னிங் தியரி ஒரு பேஸ் வச்சுக்கணும். ஒண்ணு பிஹேவியரிசமா இருக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்டிவிசமா இருக்கலாம், இல்ல காக்னிட்டிவிசம். இந்த மாதிரி 3 இருக்கு நமக்கு. பிஹேவியரிசம்ங்கிறது டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும். கொஸ்டின் கேட்பாங்க, பசங்களை ஆன்சர் வாங்கி அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல குழந்தைங்க தன்னோட நாலேஜ தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி தனக்கு புரிஞ்சு அப்படியே அதுங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஓகே, தானே அவனோட கத்துக்கும். காக்னிட்டிவிசம்னா ஃபுல்லா மென்டல் ஸ்கில்ஸ்ல தான் அது கத்துக்கிறது அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமும் யோசிச்சு பசங்களுக்கு தேவையான லேர்னர் நீட் அந்த அதுக்கேத்த மாதிரி ஒரு டீச்சர் செட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன? இத மாதிரி நம்ம பண்ணும்போது குழந்தைங்களோட லேர்னிங் எஃபெக்டிவ்னஸ் இருக்குமா? லேர்னரோட நீட்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோமா? கண்டிப்பா அங்க ஒரு ஆக்டிவ் லேர்னிங் நடக்குதா? அதே மாரி நம்ம ஒரு கோல் செட் பண்றோமா? அத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மூவ் பண்றோமா? இது ப்ராப்பரான ஒரு இவாலுவேஷன் நடக்கும். நமக்கு உதவும். ஏன்னா, இங்க ஒரு ப்ராப்பர் பிளானிங் நமக்கு இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி இந்த மாரி நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது நம்மளோட டைம் அண்ட் ரிசோர்ஸஸும் வேஸ்ட் ஆவாது. எல்லா ஃபார்மேட்டும் நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா லேர்னிங் இருக்கும், ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸ் அந்த அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாதிரி கன்சிஸ்டன்சியும் இருக்கும். ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா பண்றதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது ப்ரோகிராம்டு லேர்னிங் நம்ம சொல்றோம். இந்த ப்ரோகிராம்டு லேர்னிங் ஃபர்ஸ்ட் 1950ஸ்லயே இந்த பிஎஃப் ஸ்கின்னர் நம்ம இவரதும் படிச்சோம்னு நினைக்கிறேன். இல்லையா? ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இவரோட பிஹேவியரிஸ்ட் இவரு. ஓகே, பிஹேவியரிஸ்ட் இவரு. இவர் நிறைய அந்த பனிஷ்மெண்ட் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஒரு குழந்தை வந்து ஒன்று பண்ணுதுன்னா அதுக்கு அதுக்கு தேவைப்படும் பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு இவர். ஸோ அதுல லேர்னிங் எப்படி இருக்கணும்? சிஸ்டமேட்டிக்கா, ஆர்கனைஸ்ட், டெலிவர்ட், கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். அதான் ப்ரோக்ராம்டு லேர்னிங் சொல்றோம். இது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இந்த பேசிஸ் இந்த தியரி பேசிஸ்ல ஆனது. இது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொன்னும் நம்ம ஒரு யூனிட் படிக்கிறோம்னா, அதெல்லாம் ஒரு குட்டி, குட்டி ஃப்ரேம்ஸா இருக்கும். அந்த குழந்தை என்ன படிக்கும்? அந்த ஃப்ரேம படிக்கும். அது ரிலேட்டட் கொஸ்டின் அங்க இருக்கும். அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும். அத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னும் நம்ம படிக்கும்போது, அந்த குழந்தைக்கு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்றாரு இவரு. ஓகேவா? இதுல இது பேர் ஃப்ரேம் பேஸ்ட் அப்ரோச்ன்னு சொல்றோம். இது செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல், டீச்சிங் மிஷின்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். இப்ப
இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனால கம்ப்யூட்டர் முன்ன நார்மல் டெக்ஸ்ட் புக் அந்த மெட்டீரியல்ஸ்ல இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இது எதுனா இண்டிவிஜுவலைஸ்டு இருக்கு, எரர் கண்ட்ரோல் ஆகும், செல்ஃப் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்டா படிக்க நமக்கு உதவுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கோட் பிரின்சிபல்ஸ் என்னன்னா, இதோட கோர் பிரின்சிபல்ஸ் வந்து ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். பசங்க இந்த ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபீட்பேக்ஸ் இதில் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்கும். அப்புறம் செல்ஃப் பேசிங் இருக்கும், லாஜிக்கல் சைக்கிள் இதுல இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இதுல 2 டைப்ஸ் நமக்கு இதுல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, லீனியர் ப்ரோக்ராமிங், பிரான்ச் 2 இருக்கும். ஓகே, லீனியர்னா என்னன்னா ஸ்ட்ரெயிட் இருக்கும் இல்லையா? இது ஸ்கினேரியன் மாடல். இவர் என்ன சொல்றாரு, ஒரு யூனிட் இருக்கும், அந்தந்த குழந்தை என்ன பண்ணும், அதை படிக்குது, அது ரிலேட்டட் கொஸ்டின் வருது, அதை அட்டன் பண்ணுது. அதே மாதிரி அதுல வர அந்த டீட்டெயில் கொடுக்கறது டீட்டெயில் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல குடுக்குற கொஸ்டினும் ஈஸியா இருக்கும். அதனால குழந்தை என்ன பண்ணும், அத படிச்சுட்டு அதோட புரிஞ்ச உடனே நெக்ஸ்ட்க்கு போகுது. அதே மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஆல் லேர்னர்ஸ் என்ன எல்லாருக்குமே ஒரு சேம் லீனியர் பாத்து தான் இருக்கும். கன்டென்ட் வந்து ஃப்ரேம்ஸா பிரியுது. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லயும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். குழந்தைங்க ஆன்சர் பண்ணும், ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கேத்த ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இதோட மெயினா இங்க என்ன பண்ணுவாங்க, எரர் ப்ரிவென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா, அந்த குழந்தைக்கு ஈஸியா இருக்கும். அத படிச்சுரும், புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகும். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது எரர் ப்ரிவென்ஷன். பிரிவென்ட் பண்றது. முன்னாடியே அந்த குழந்தை எரர் பண்ணாம பிரிவென்ட் பண்றது. ஓகேவா? பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஃபேக்சுவல் அண்ட் பேசிக் லேர்னிங். இப்போ ஸ்பெல்லிங் ப்ரோக்ராமர் தான் இந்த மாதிரி பண்ணுது. இப்போ பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் த நார்மன் க்ராடர் இது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடாப்டிவ்னு சொல்லுவோம். இது லீனியர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு ஏத்த மாதிரி பசங்க அந்த இடத்துல ரொம்ப தப்பு பண்ணாங்கன்னா திரும்பியும் அந்த டீட்டெயிலா அந்த இடத்துக்கு போய் அதை திரும்பி அதை படிக்க வச்சுட்டு இன்னொரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி இருக்கும் அடாப்டிவ். ஓகேவா? இதுல எல்லா ஃப்ரேம்லயும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். கரெக்ட் ஆன்சர் இருந்தா மட்டும் நெக்ஸ்ட்டுக்கு போவோம். இல்லைன்னா திரும்பியும் அந்த ஃப்ரேமுக்கு போவோம். ரெமிடியல் ஃப்ரேமுக்கு போயிட்டு திரும்பி அந்த கண்டென்ட் அவங்க ப்ராப்பரா படிச்சுட்டு போவோம். இது வந்து எரர் கரெக்ஷனுக்கும் அந்த டயக்னாசிஸ் சொல்லுவோம் இல்லையா? பசங்க எங்க தப்பு பண்றாங்க தெரிஞ்சு டயக்னோஸ் பண்ணிட்டு மூவ் ஆறது இது. அதான் கான்செப்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இன்னும் அது நல்லா சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. இது யூஸ்ஃபுல் ஃபார் ஹையர் ஆர்டர் லேர்னிங்க்கு இது கரெக்டா இருக்கும். ஓகேவா? பிரான்ச்சிங் ப்ரோக்ராம். இன்னும் இது ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்ன்றது ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி. இப்ப எல்லாருமே ஒரே ட்ராக்ல தான் நம்ம போவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது லீனியர் ப்ரோக்ராம். பட் பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் ஈஸியா சொன்னா ஜிபிஎஸ் மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இப்ப நம்ம கார்ல போறோம், நம்ம பைக்ல போறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரூட் காட்டுதுல, அந்த மாதிரி பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் ஆக்சுவலா. பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் நம்மளோட பேஸ்க்கு ஏத்த மாதிரி, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏத்த மாதிரி நம்மள கொண்டு போகும். லீனியர் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி படுத்துட்டு போகும். இது எரர் ப்ரிவென்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இது எரர் டயக்னோசிஸ் அண்ட் கரெக்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இது மெயினா ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் போற மாதிரி ஈஸியா இருக்கும். ஒண்ணு மாதிரி இப்ப கேட் இருக்குன்னா சி ஃபில் பண்ணு, ஏடி அந்த மாதிரி ஈஸியா இருக்கும். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் ஆனா இதுல வரும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருக்கணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இங்க பேசிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பிரான்ச்சிங் ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது சிஸ்டம்ஸ் அப்ரோச் டு இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம்னாலே இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்தா என்ன, அதுல எவ்வளோ விஷயம் இருக்கு, எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு, எல்லாம் சேர்ந்த உடனே சிஸ்டம் சொல்றோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டத்துக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நிறைய தேவைப்படுது. அதுதான். ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ள எல்லாம் இருக்கும். டீச்சர்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அந்த கண்டென்ட், மெத்தட், ஃபீட்பேக் எல்லா விஷயமும் இருக்கு. இது மட்டும் இல்ல, இது இன்னும் தாண்டி போனா நிறைய விஷயம் இருக்கு. இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடா பண்ற பாலிசில இருந்து எல்லாம் ஒரு எஜுகேஷனுக்குள்ள தேவைப்படும் இல்லையா? அந்த பாலிசில பண்ணவங்கல இருந்து எல்லாருமே தேவைப்படும். ஸோ இது மெயினா இப்போ எஜுகேஷனுக்குள்ள இதெல்லாம் தேவைப்படுது. இதுல இந்த சிஸ்டத்துக்குள்ள இன்புட்டுங்கிறது இப்ப கிளாஸ்ல நடத்துறத வச்சு நம்ம பண்றோம்னா, இப்ப இன்புட்டுங்கிறது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? டெக்ஸ்ட் புக் தேவைப்படுது, ஸ்டூடெண்டோட எஃபர்ட், டீச்சர் ஸ்கில், அந்த டெக்னாலஜி இதெல்லாம் இன்புட். ஃபர்ஸ்ட் இத தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம்னு சொன்னாங்கன்னா எல்லா விஷயமும் சேர்ந்தத நம்ம சிஸ்டம்னு சொல்றோம்.
இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்னு சொல்றது என்னன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல ஒரு கன்டென்ட் கொண்டு போறதுக்கு ஒரு டீச்சர் ஒரு டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த டிசைன் எப்படி டீச்சர் பண்றாங்க? அதுக்கு என்னென்ன தேவைப்படுது? அவ்வளவுதான். இதுக்கு இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மென்ட் அவ்வளவுதான். இந்த 5 தான் இதோடது மெயின் காம்போனன்ட்ஸ். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மென்ட். இது 5ம் ஒருத்தவங்களுக்கு தேவை. ஒரு கன்டென்ட்ட ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு டீச்சருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்புட்டுங்கிறது இது எல்லாம் தேவை ஒரு டீச்சருக்கு. ப்ராசஸ்ங்கிறது இப்ப டீச்சர் எப்படி அத கிளாஸ்ல கொண்டு போறாங்க. டீச்சிங்கா இருக்கட்டும், டிஸ்கஷனா இருக்கட்டும் எப்படி கொண்டு போறாங்க. அவுட்புட்டுங்கிறது நான் படிச்சது எப்படி பசங்களுக்கு வருது. ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் எப்படி இருக்கு? என்ன ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு? என்ன பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? அது அவுட்புட். நமக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுது? ஃபீட்பேக் மூலியமா தெரியும். டெஸ்ட் ரிசல்ட் மூலியமா, ரிவ்யூ மூலமா ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக். என்வாயன்மென்ட்ங்கிறது என்னலாம் தேவை? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கவர்மெண்ட்டோட பாலிசி, டெக்னாலஜியோட ட்ரெண்ட், சோசியலோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த கல்ச்சர் கூட இருக்குல்ல. அந்த அந்த ரீஜனல்ல என்னலாம் தேவைப்படுது? அது எல்லாமும் தேவை. அது எல்லாமே என்வாயன்மென்ட் குள்ள சேர்றது தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனோட கீ காம்போனன்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், என்வாயன்மென்ட். ஆக்சுவலா இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எப்படி இருக்கும்னா, டைனமிக்கா இருக்கும். மாறக்கூடியது. அந்தந்த இடத்த அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி. இது ஒரு லார்ஜர் சிஸ்டத்தோட ஒரு பார்ட் ஸ்கூலுங்கிறது. கண்டிப்பா. இல்லையா? அடாப்டபிளா இருக்கும். எதனா ஒரு சேஞ்சஸ் வந்தா டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்ரோச்ங்கிறது இது எல்லாமே ஒரு கனெக்டடா இன்டர் கனெக்டட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அதான். அது தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம ஒரு பெட்டர் அலைன்மென்ட் வித் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அத நம்ம கரெக்ட்டா பண்ண முடியும்னு சொல்றது. இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிஸ்டத்த பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல மாடல்ஸ் இருக்கு நமக்கு. இதுவும் நம்மளோட இதுல எந்த டாபிக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்கிறது மட்டும் தான் இருக்கு. ஆக்சுவலா நெறைய மாடல்ஸ் இருக்கும். நமக்கு என்ன மாடல் குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் தான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்னா இது ஒண்ணுமே இல்ல. எப்படி அந்த கிளாஸ்ல அந்த ஒரு கன்டென்ட்ட டீச்சர் கொண்டு போறாங்க. ஓகேவா? எப்படி டிசைன் பண்றாங்க. ஓகே. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆடி மாடல் நமக்கு இருக்கு. ஆடி மாடல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். இது 1975ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது. சென்டர் ஃபார் எஜுகேஷனல் டெக்னாலஜி அட் ஃப்ளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இதுவும் தெரிஞ்சுக்கிறது. இது ஆடி மாடல். ஆடி மாடல்னா அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட். இதுதான் ஆடி மாடல் நம்ம சொல்றோம். அனலைஸ்னா ஒண்ணுமே இல்ல. இது எதுன்னா டீச்சர் எப்படி ஒரு கன்டென்ட்ட கொண்டு போணும். அதுக்கு டீச்சருக்கு முன்னாடி என்னலாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணுமா? பசங்களோட லேர்னிங் நீட் என்னன்றது டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேத்த மாரி உங்க டீச்சர் வந்து கோல் செட் பண்றாங்க. அதுக்கேத்த மாரி கிளியர் கோல்ஸா இருக்கு. நோக்கம். நம்மளால பண்ண முடிஞ்ச மெஷரபிள் நோக்கம். அதுதான். அடுத்தது நோ யுவர் லேர்னர்ஸ். ஐடென்டிஃபை நாலேட்ஜ் கேப்ஸ். இதெல்லாம் ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். பசங்களுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கு, இப்ப என்ன தெரியணும். அதுதான் நாலேட்ஜ் கேப். இப்ப டீச்சர் டிசைன் பண்றாங்க. டிசைன் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம நோக்கத்துக்கு ஏத்த மாரி டீச்சர் செட் பண்றாங்க. கன்டென்ட் அண்ட் மெத்தட் ஆட் பண்றாங்க. அசஸ்மென்ட் டூல்ஸ் ஆட் பண்றாங்க. இப்ப டீச்சர் டெவலப்மென்ட் பண்றாங்க. இப்ப டீச்சிங் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன வேணும் அந்த கிளாஸ் லெவலுக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்லைட்ஸோ, ஹேண்ட் அவுட்ஸ்னா பசங்களுக்கு குடுக்குறது. ஓகேவா? வீடியோஸோ இல்ல மாடியூல்ஸோ அதெல்லாம் ரெடி பண்றாங்க. இல்ல ஆன்லைன்ல பண்ண போறோம். ஆடி மாடல் வந்து ஆக்சுவலா ஆஃப்லைன்லயும் பண்ணலாம், ஆன்லைனும் பண்ணலாம். ஓகே. இது கொஞ்சம் மீடியா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நார்மலாவும் பண்ணலாம். ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே. எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். இத பத்தி நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் டீச்சர் அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஆக்சுவல் டீச்சிங் எப்படி கொண்டு போறாங்க? அப்புறம் ப்ராக்ரஸும் பார்க்கிறது. அடுத்தது எப்படி நம்ம பண்ணது எஃபெக்டிவா வந்திருக்கு? வேற என்னலாம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம் பார்க்கிறது. ஸோ ஆடி மாடல் இதோட இதுவே தெரிஞ்சுக்கோங்க. அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட் அவ்வளவுதான். அனலைஸ் பண்றோம், டிசைன் பண்றோம், அத டெவலப் பண்றோம் ப்ராப்பரா. அத கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். கடைசியா எவாலுவேட் பண்றோம். எப்படி நடந்திருக்குன்னு. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஆடி மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் கிளாஸ்ல ஒரு கன்டென்ட் கொண்டு போகும்போது வெல் பிளான்டா இருக்கு. எஃபிஷியன்ட்டா நம்ம டெலிவர் பண்ண முடியுது. நம்ம நெனச்ச நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம்ல, அத நோக்கி ப்ராப்பரா நம்மளால பண்ண முடியுது. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது சைபர்நெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த சைபர்நெட்டிக்ஸ் இது முதல்ல டெவலப் பண்ணது நார்பர்ட் வெய்னர்ன்றோம். இவர் 1948ல அவரோட புக் சைபர்நெட்டிக்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் இன் த அனிமல் அண்ட் த மிஷின். இது மெயினா இது வெறும் இந்த சைபர்ன்னு பார்த்தோம்னா வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது. இது கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்லாம் வந்து இந்த இந்த கான்செப்ட் அதுல யூஸ் ஆச்சு அவ்வளவுதான். பட் இவர் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ ஃபீட்பேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு விஷயம் எப்படி ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம சரிப்படுத்துறோம், கண்ட்ரோல் பண்றோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது சைபர்நெட்டிக்ஸ்னு சொல்றோம். நார்மலா வீட்ல இருக்க அந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் சொல்லலாம். அந்த பவர் வர்றதுக்கு ஏத்த மாதிரி அது எப்படி அதை சரிப்படுத்திக்குது, அதுதான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்டெபிளைசர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சைபர்நெட்டிக்ஸ். இன்புட் வருது, ப்ராசஸ், அவுட்புட் கரெக்டா வருது, அப்புறம் ஃபீட்பேக் வருது, ப்ராப்பரா பவர் வருது, ஒரு ஏதோ ஒரு மிஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஃபிளக்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுது, அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுது இல்லையா, அதுதான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஃபீட்பேக், அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தை எடுக்கிற மார்க் தான் நமக்கு ஃபீட்பேக் இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மார்க் வச்சு தான் அந்த குழந்தைக்கு நம்ம பண்றோம். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை டீச்சர் செட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு டயக்னோசிஸ், குழந்தைக்கு எதனா ஒன்று நம்ம ஒரு ரெமிடியல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அதை வச்சு நம்ம எப்படி நம்ம பண்றோம், கம்யூனிகேஷனை கொண்டு போறோம், அதுதான் சைபர்நெட்டிக்ஸ். ஓகேவா. ஸோ சைபர்நெட்டிக்ஸ் எதெல்லாம் இப்போதைக்கு சைபர்நெட்டிக்ஸ்ல கம்ப்யூட்டர்ஸும் வந்ததுன்னா ஏஐ இருக்கலாம், சிஸ்டம் தியரி, கம்ப்யூட்டர், சைக்காலஜி, பயாலஜி, எஜுகேஷன், எல்லாத்துலயும் இந்த கான்செப்ட் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் டி பேக்குன்னு நம்ம சொல்றோம். டி பேக்கோட ஃபுல் நேம் டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். ஆக்சுவலா இதெல்லாம் தனித்தனியா இருந்தது ஒண்ணா சேர்த்து நமக்கு ஒண்ணா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பெடகாஜிக்கல் நாலேஜ் இருக்கு. பெடகாஜிக்கல் நாலேஜ்னா ஒரு கண்டென்ட் கிளாஸ் எப்படி கொண்டு போறாங்க ஒரு டீச்சர் இல்லையா, எந்த மெத்தட்ல அதை கொண்டு போறாங்க, அதுதான் பெடகாஜின்னு சொல்றோம். இல்லையா, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவோம் நம்ம, பெடகாஜி. ஓகேவா. கண்டென்ட்ங்கிறது டீச்சருக்கு அதை பத்தின கண்டென்ட்டை பத்தின நாலேஜும் முக்கியம். இப்போ டெக்னாலஜி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். ஸோ ஒரு டீச்சருக்கு இது எல்லாமே தேவை. ஓகேவா. டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும், இதுதான் இங்க தனித்தனியா இருக்கீங்க. டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட்டை பத்தின நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் பெடகாஜிக்கல் நாலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து நடுவுல ஒரு நாலேஜ் வருது இல்லையா, இதை தான் நம்ம டி பேக்குன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இது எல்லாம் தனித்தனியா இருக்கு, பட் இதெல்லாம் சேர்ந்து டீச்சருக்கு எல்லாத்த பத்தின ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே. ஸோ இது எல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது, ஒரு சின்ன விஷயம் அவ்வளவு. ஸோ டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ். பெடகாஜிக்கல்னால என்ன மெத்தட்ல டீச்சர் கொண்டு போறாங்க, எப்படி அதை கொண்டு போறாங்க, ஓகேவா, அது எல்லாமே இருக்கு பெடகாஜிக்கல். ஓகே. ஸோ கண்டென்ட் நாலேஜ்னா என்னன்னு இங்க இருக்கு, என்ன டீச் பண்றோம், சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் கண்டென்ட் நாலேஜ்ல சேருது. பெடகாஜிக்கல் நாலேஜ்ல டீச்சிங் மெத்தடு, ஸ்ட்ராட்டஜி, அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சேரும். டெக்னாலஜிக்கல் நாலேஜ்ல என்ன நாலேஜ்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அது எல்லாமே. ஸோ இது எல்லாம் தனித்தனியாவும் படிச்சுக்கலாம். பிசிகேனா பெடகாஜிக்கல் கண்டென்ட், டிசிகேனா டெக்னாலஜிக்கல் கண்டென்ட், டிபிகேனா டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டிபேக்னு சொல்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ எதுக்கு இந்த டிபேக் தேவைப்படுது, டீச்சர் இன்னும் அந்த லேர்னிங்கை வந்து இன்னும் எஃபெக்டிவா மாத்துறதுக்கு, டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலை டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்றது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றோம். இது ஃப்ரீ டு யூஸ், ஷேர் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ்னாலே என்னன்னா அதுல லைசன்ஸோட இருக்கும். ஸோ அதுல இருக்கிற எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அதான் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃப்ரீடம் டு யூஸ் இருக்கும், ஃப்ரீடம் டு ஸ்டடி இருக்கும், ஃப்ரீடம் டு மாடிஃபை இருக்கும், இதுல ஃப்ரீடம் டு ஷேர் இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபாஸ் என்னன்னா, இது எல்லாமே லினக்ஸ் இருக்கு, லிப் ஆஃபீஸ் இருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு, ஆடாசிட்டி. ஓகேவா. இது எல்லாமே அந்த ஃபாஸ், இதெல்லாம் என்னன்னா லைசன்ஸ்டோர் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகேவா. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ், இப்போ எஜுகேஷனுக்கு நமக்கு எவ்வளோ இதில் யூஸ் ஆகுது. ஸோ இது லைசன்ஸ், நோ லைசன்சிங் ஃபீஸ், இதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் வாங்கிக்க வேணாம். லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கிறது, எல்லாருமே மற்றவங்களோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், டீம் ஒர்க் வளருது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபாஸுங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது, ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓகேவா. இதோட ஃபுல் நேம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம். இதுவும் அதே மாதிரி தான், டீச்சிங்கா இருக்கட்டும், லேர்னிங் அண்ட் ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயா நம்மளால அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓப்பன்லி லைசன்ஸ்டா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம், ரீடிஸ்ட்ரிபியூட்டட் பை எனிவன். ஓகே. அதான் ஓஇஆர்னாலே என்னன்னா நிறைய இப்போ கவர்மெண்டோட ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்லாம் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ கவர்ன்டு பை ஓப்பன் லைசன்ஸ் இருக்கும். கிரியேட்டிவ் காமன்ஸ் அதுக்கு சிசின்னு போட்டு வரும். சில பிக்சர்ஸ்லாம் போட்டால் கீழே சிசின்னு இருக்கும். கிரியேட்டிவ் காமன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் 6 கிரியேட்டிவ் காமன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த சிசி ஓப்பன் லைசன்ஸ் பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். சிசிங்கிறது அது கிரியேட்டிவ் காமன்ஸ். சில சில ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது. ஒன்றும் அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சில ஃபைல்ஸ் வந்து நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சில ஃபைல்ஸ் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 6 கிரியேட்டிவ் காமன்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே. இதுல ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம். இது இப்போ டைப்ஸ் ஆஃப் ஓஇஆர் என்ன இருக்குல்ல, இப்போ எஜுகேஷனை பொறுத்தவரை நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்சிஆர்டி இ புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லெக்சர்ஸ் அதே மாதிரி. இப்போ ஸ்வயம்லாம் நம்ம எதனா கோர்ஸ் லாகின் பண்ணோம்னா நமக்கு வீடியோ லெக்சர்ஸ்லாம் கிடைக்கும். அது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நம்ம லாகின் பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். லெசன் பிளான்ஸ், சிமுலேஷன்ஸ், அசஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஓஇஆர்ஸ் இருக்கு. ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் இந்த மாதிரி கிடைக்கிறது என்னது, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. பசங்களுக்கு எல்லாமே போய் நம்ம செலவு பண்ணி வாங்கணும்னு இல்லை, ஈஸியா நமக்கு கிடைக்குது. கஸ்டமைஸ் பண்ணிக்க நமக்கு முடியுது, நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுது. குவாலிட்டி எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் யூஸ் ஆகுது. இது குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, யுனெஸ்கோ என்ன சொல்றாங்க, லைஃப் லாங் லேர்னிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றது. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது மூக் பிளாட்ஃபார்ம். மூக்கோட ஃபுல் நேமும் நமக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் மேசிவா குளோபலா நிறைய ஆடியன்ஸுக்கு போய் சேருது. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றதுனால இது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம சொல்றோம். இது ஃப்ரீ, ஃப்ளெக்சிபிளா இருக்கும். எல்லாருக்குமே இப்போ இன்டர்நெட் இருந்துச்சாலே இப்போ ஸ்வயம்ல நம்ம கோர்ஸ் படிக்கிறோம்னா நம்ம அதுக்குன்னு எதுவும் கட்ட வேணாம். வெறும் எக்ஸாம் எழுதணும். அதுக்குன்னு எக்ஸாம் சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா மட்டும் அதுக்குன்னு ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்கும். அதை மட்டும் நம்ம கட்டணும். அவ்வளவுதான். மத்தபடி அந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், நம்ம அதுல வர மெட்டீரியல்ஸோ, வீடியோஸோ அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூக்லயே நமக்கு 2 மூக் இருக்கு. எக்ஸ் மூக், சி மூக்குன்னு சொல்றோம். எக்ஸ் மூக்குங்கிறது எக்ஸ்டெண்டட் மூக்குன்னு சொல்றோம். இது நார்மலா இப்ப ஸ்வயம்லலாம் இருக்கிறது அந்த மாதிரி தான். ஒண்ணுமே இல்லை. இப்ப கிளாஸ்ல எப்படி டீச்சர் நடத்துறாங்க அந்த மாதிரி டீச்சர் சென்டர்டா இருக்கும். அதுல நிறைய வீடியோஸ் வரும். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கண்டென்ட் டெலிவரியா இருக்கட்டும், அசஸ்மெண்ட் பண்றது, குவிஸ் பண்றது, ஓகேவா? இதுல இருக்கும். அந்த அளவுக்கு பியர் இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் இங்கேயும் டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கு ஆக்சுவலா. ஸ்வயம்லயும் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளவுதான். எடெக்ஸா இருக்கட்டும், கோர்சரா இதெல்லாம். பட் சி மூக்குங்கிறது கனெக்டிவிஸ்ட் மூக்குன்னு சொல்றோம். இது லேர்னர் சென்டர்டா இருக்கும். இதுல கொஞ்சம் கொலாபரேட்டிவ் லேர்னிங் வரும். இந்த ஃபோரம்ஸ்லாம் இது ஃபோரம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஃபோரம்ஸ்னா என்னன்னா, இப்போ எதுவும் ஒரு கொஸ்டின் போட்டாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அதை பதில் சொல்லலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாமே நடக்கும். அதுதான் ஃபோரம்ஸ். ஆக்சுவலா இந்த ஃபோரம் இங்க ஸ்வயம்லயும் இருக்கு. பட் அந்த அளவுக்கு இல்ல. ஸ்வயம்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றது ட்ரெடிஷ்னல் மெத்தடா தான் இருக்கும். அங்க வீடியோஸ் அதுக்கு தான். ஓகேவா? பட் இந்த இடத்துல கொலாபரேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே நாலேஜ் பில்டிங் எப்படி நடக்கும், எல்லாரும் சேர்ந்து பண்றது, பார்ட்டிசிபேட் பண்ண பிளாக், ஷேர், சோஷியல் மீடியா கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும். இது மூக்னால என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. எந்த டைம் வேணா படிக்க முடியுது. நமக்கு ஏத்த மாதிரி எடுத்து படிக்க முடியுது. கன்டென்ட் ஹை குவாலிட்டி, அஃபோர்டபுளாகவும் இருக்கு. அந்த அளவு இருக்காது. வெறும் நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் கட்டணும். குளோபலா இன்டர்நெட் இருந்தா யார் வேணா படிக்கலாம். லைஃப் லாங் லேர்னிங் நமக்கு இருக்கு. இது பெனிஃபிட்ஸ் ஆஃப் மூக்ஸ். இதுல மேஜர் மூக் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் மூக்ஸ் முதல்ல பார்த்துருவோம். ஓகேவா? இந்தியன் மூக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்வயம். நம்ம ஸ்வயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபுல் நேம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். இல்லை ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். நம்ம ஸ்வயம் பத்தி தனியா ஒன்று பார்க்க போறோம். ஏன்னா ஸ்வயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பி வரப்போகுது. இதுல நமக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல இருந்து எல்லாமே இதுல சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது என்பிடிஎல், நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இது இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இதுல இருக்கும். அப்புறம் ஸ்வயம் பிரபான்னு சொல்லுவோம். இது மொத்தம் இப்போ ஒரு 40 டிடிஎச் சேனல் இருக்கு. இது டைரக்ட் டு டிடிஎச் தான். ஓகேவா? நமக்கு டிவில வரும் நமக்கு. ஓகே. ஸோ 24/7 ஹை குவாலிட்டி எஜுகேஷன் டிவி சப்ஜெக்ட் வரும். இது ஸ்வயம் பிரபான்னு சொல்றோம். அப்புறம் ஆர்பிட்டுங்கிறது ஆனுவல் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இன் டீச்சிங். ரெஃப்ரெஷர் கோர்சஸ்லாம் பண்றாங்க. அப்புறம் இபிஜி பாட்ஷாலாங்கிறது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இதுல இருக்கும். இபிஜி பாட்ஷாலா. அப்புறம் மூக்ஸ் பை இக்னோவும் அதே மாதிரி பண்றாங்க. இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி. அப்புறம் தீக்ஷா அதே மாதிரி இருக்கு. ஸ்போக்கன் டியூட்டோரியல். தீக்ஷா ஃபுல்லா ஸ்கூல் கண்டென்ட் இருக்கும். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இருக்கும். என்சிஆர்டி கரிக்குலம் பேஸ் பண்ணி. தீக்ஷானா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது கூட தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் நேம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் ஐஐடி பாம்பே பண்றது. ஆடியோ வீடியோ டியூட்டோரியல்ஸ் இருக்கும். அப்புறம் வர்ச்சுவல் லேப்ஸ் இருக்கும். ஐஐடிஸ் அண்ட் எம்ஹெச்ஆர்டி இனிஷியேட்டிவ்.
MHRDனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம MOEன்னு சொல்றோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம சொல்றோம். அடுத்தது NDLAங்கிறது நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுல நிறைய அகடமிக் லைப்ரரி ஓகே எல்லாமே இருக்கும் டிஜிட்டலா. ஸோ குளோபல் மூக்ஸ் இதெல்லாம் குளோபல் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸரா. அடுத்தது எடெக்ஸ், ஹார்வர்ட் அண்ட் MIT பேக்டு கோர்சஸ் இருக்கும். யுடாசிட்டி, ஃபியூச்சர் லேர்ன், கான் அகாடமி, யூடமி. ஸோ இது எல்லாமே குளோபல்ல கோர்சஸ். இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கோர்ஸரா, எடெக்ஸ், யுடாசிட்டி, ஃபியூச்சர் லேர்ன், கான் அகாடமி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இன்னும் போட்டு நிறைய கூட வரும். ஓகேவா? பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இந்தியாவோடது ஸ்வயம் கிளாஸ். ஓகேவா? இது ஃபுல் நேம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். இது பண்ணது 2017ல வருது. MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இது 4 குவாட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா எதெல்லாம் அதுல இருக்கு? இப்போ கோர்சஸ் நம்ம அங்க சேர்ந்தோம்னா நமக்கு எதெல்லாம் கிடைக்கும்? வீடியோ லெக்சர், ரீடிங் மெட்டீரியல், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்க முடியும், டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் அங்க இருக்கும். இது 4 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதோட நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் மொத்தம் இப்போ 10 பேரு. அவங்க தான் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அவங்க பாத்துக்கிறாங்க அந்த கோர்சஸ்லாம். ஓகேவா? ஸோ டெலிவரி குவாலிட்டி ஆஃப் கோர்சஸ் பாத்துக்கிறவங்க. இதுல எத்தனை பேர்? 10 பேர் இருக்காங்க. AICTE டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் பாத்துக்கிறாங்க. NPTEL இன்ஜினியரிங், UGC நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் கோர்சஸ் பாத்துக்கிறாங்க. அப்புறம் CEC அண்டர் கிராஜுவேட் நான் டெக்னிக்கல், அப்புறம் NCERT ஸ்கூல் லெவல், NIOS நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதே மாதிரி. அப்புறம் IGNO வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் அடல்ட் லேர்னர்ஸ் பாத்துக்கிறாங்க. IIMB வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். அப்புறம் NITTTR நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதை பாத்துக்கிறாங்க. அப்புறம் INIங்கிறது கடைசியா இது ஜாயின் ஆனது, இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம், அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அண்ட் இன்டர்டிசிப்ளினரி எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை கோஆர்டினேட்டர்ஸ் ஸ்வயம்ல இருக்காங்களோ மொத்தம் 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது LMS சொல்றோம். LMSக்கும் மூக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மூக்லயும் LMS இருக்கு. இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் மாதிரி போடுறோம் ஆன்லைன், ஆனா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை பாக்குறாங்க, எத்தனை பேர் அதுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, அதை மானிட்டர் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது இல்லையா? அதுதான் LMS, வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க எவ்வளவு அட்டென்ட் பண்றாங்க, இதுல எவ்வளவு கண்டென்ட் முடிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் அது ப்ராப்பரா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குது, மானிட்டர் பண்ணுது மெயினா. அதான் ஓகே. ஸோ LMS கண்டிப்பா மூக்லயும் LMS தான் இருக்கும். ஓகே, அதான் ஓகே. இதுதான். இதுலயும் சில இது LMS-ஆவே இருக்கும். அதுல மெயின் ஆனது இந்த மூடில், கூகுள் கிளாஸ் ரூம், கேன்வாஸ், பிளாக் போர்ட், அப்புறம் ஸ்வயம் LMS, அப்புறம் இக்யான் கோஷ், ஏவியூ, ஐ குருஜின்னு ஒண்ணு இருக்கு. TCS அயான் டிஜிட்டல் லேர்னிங், போதி ட்ரீ, இது எல்லாம் இந்தியன் LMS. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நம்ம சொல்றோம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம் என்னது? நார்மலா ட்ரெடிஷ்னலா நமக்கு வெறும் பிளாக் போர்ட் மட்டும் இருந்துச்சு. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்ல என்ன இருக்கும்? நமக்கு அதுக்குன்னு ஒரு டிஜிட்டலா இருக்கும். நம்ம பசங்களுக்கு வீடியோவா காட்ட முடியும் இல்லையா? அதுதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். அப்புறம் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வருது. இப்போ டைவர்ஸ் லேர்னர்ஸ் கிளாஸ்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ லேர்னிங் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது. மல்டிமீடியா கண்டென்ட் தேவைப்படுது. இல்லை ஆடியோவாவும் சரி, வீடியோவோ எல்லாமே ஒரு கண்டென்ட்டை காட்ட முடியறது. ஸ்மார்ட் கிளாஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எப்போ 2004ல எடுகாம் சொல்யூஷன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம். ஸோ இது இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ் இருக்கு, ஸ்மார்ட் போர்ட், ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அதுக்கு தேவைப்படுது, ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இருக்கும். இதுக்கு LMS தேவைப்படுது, டிஜிட்டல் கண்டென்ட். ஓகே, பெனிஃபிட்ஸ் என்ன? பசங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், நார்மலா வீடியோ, ஆடியோ, அனிமேஷன், வார்த்தையிலேயே எல்லா கண்டென்ட்டும் சொல்லாம அதை வீடியோவா காட்டுறது, அந்த மாதிரி இன்னும் நல்ல பசங்களுக்கு லேர்னிங் நடக்குது. நேஷனல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ்ஸ்னு இருக்கு. இதுல மெயினா ICT அட் ஸ்கூல் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இது ICT டூல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது. 2004ல ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் இருக்கு. இவங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை ப்ரமோட் பண்றாங்க 2015. அப்புறம் PM வித்யா பிரைம் மினிஸ்டர் இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த வித்யா நிறைய இந்த டிஜிட்டல் இதுக்கெல்லாம் கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ இதுல தீக்ஷா, ஸ்வயம், டிவி, ரேடியோ, போட்காஸ்ட் இதெல்லாம் வருது. ஓகே, மே 2020ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டுன்னு சொல்றோம். இது டெக் பேஸ்டு டீச்சிங் அண்ட் ஸ்கூல்ஸ். ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அது NEP 1986ல வரும். ஓகேவா? ஆப்ரேஷன் பிளாக் போர்டு இப்போ வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி கொடுக்கணும்னு சொல்றது ஆப்ரேஷன் பிளாக் போர்ட். இது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டுன்னு வந்தது. டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரணும். அதான். அப்புறம் தீக்ஷா அதே மாதிரி கரிக்குலம் அலைன்டு கண்டென்ட் கொடுக்குது. ஓகேவா? 2017. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம எப்படி விடுறது தமிழ்நாடு? நமக்கு எப்படி வேணா கேட்பாங்க இல்லையா கொஸ்டின். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஸ்மார்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட் வந்துச்சு.
ஓகேவா 2018. அப்புறம் ஐசிடி அட் ஸ்கூல் ஸ்கீம்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்எஸ்சிஇடி தமிழ்நாடு எஸ்சிஆர்டி டெவலப் பண்ணது டிஜிட்டல் கண்டென்ட்லாம் தீக்ஷா பிளாட்ஃபார்ம்க்கு. அப்புறம் ஐடெக் லேப்ஸ் வருது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் டு ப்ரொமோட் ஸ்டெம் லேர்னிங் சயின்ஸ் ரிலேட்டட் லேர்னிங் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இதெல்லாம் வந்துச்சு. growth ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 12,000 ஸ்கூல்ஸ் இன் இந்தியாவில் இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 560 ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. 6,000 ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழ்நாடுல வந்து இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்துச்சு அஸ் ஆஃப் 2024 பிரகாரம். ஸோ தமிழ்நாடு இன்னும் என்ன பண்ணுறாங்க ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பிளெண்டட் லேர்னிங் சொல்கிறோம். இந்த பிளெண்டட் லேர்னிங்னாலே நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் இப்போ நம்மளோட இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறது ஆன்லைன் திங்ஸ் டிஜிட்டல் திங்ஸை பிளெண்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் டு ஃபேஸோட டிஜிட்டல் ஒரு ஆன்லைன் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வீடியோ லெசன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்க வைக்கிறத நம்ம பிளெண்டட் லேர்னிங்னு சொல்கிறோம். இதோட கீ ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? ஆன்லைனும் இருக்கும் ஆஃப்லைனும் இருக்கும். லேர்னர் சென்டர்டாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பசங்களுக்கு. இப்போ வீடியோ அனுப்பிச்சா பசங்க எப்போ வேணால் பார்க்கலாம். டீச்சர் இதில் கைடாக இருக்காங்க. இது பிளெண்டட் லேர்னிங். ஓகேவா. இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி. சேலஞ்சஸ் என்ன? சம்டைம்ஸ் இந்த பிளெண்டட் லேர்னிங் நம்மளால பண்ண முடியாத போறதுக்கு டிஜிட்டல் டிவைடுனா என்னன்னா, இன்டர்நெட் வசதி கம்மியா இருக்குது, இன்டர்நெட் வசதி நிறைய இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு டிவிஷன் ஏற்படுது இல்லையா? அதை தான் நம்ம டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்றோம். ஸோ டீச்சர் ட்ரைனிங் அந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். ரூரல் ஏரியாஸ்ல இந்த அந்த அளவுக்கு இன்டர்நெட் வசதி இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம போற அந்த மாதிரி சில நமக்கு தடங்கள் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபிளிப்டு லேர்னிங் நம்ம சொல்றோம். ஃபிளிப்புனாலே தலைகீழ இருக்கிறது இல்லையா? இப்ப நார்மலா கிளாஸ் ரூம்ல நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் ஹோம்வொர்க் கொடுப்போம். பட் ஃபிளிப்டு லேர்னிங்ல அந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் குடுத்துடுறோம். பசங்க போய் படிச்சுட்டு வராங்க. இல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் டே அது ரிலேட்டட் டிஸ்கஷன் நடக்கிறத நம்ம ஃபிளிப்டு லேர்னிங் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க? ஒரு யூடியூப் வீடியோ அனுப்புறாங்க. போட்டோசிந்தசிஸ் பிஃபோர் கிளாஸ். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பசங்க அத பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே அத பத்தி பேசுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ப்ரீ கிளாஸ் லேர்னிங் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? வீடியோஸ பார்த்துட்டு வராங்க. இல்ல மெட்டீரியல்ஸ ரீட் பண்றாங்க ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறமா இன் கிளாஸ் ஆக்டிவிட்டி குரூப் ஒர்க் குடுக்குறாங்க. இல்ல டவுட் கிளியரிங் குடுக்குறாங்க. அந்த மாரி. இது கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கு. ஸ்டூடெண்டோட என்கேஜ்மெண்ட் இதுல ஜாஸ்தி இருக்கு. இங்க டீச்சர்ஸோட ரோல் ஆக்டிவா கைடா இருக்காங்க, ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. அவ்வளவுதான். நாட் ஜஸ்ட் எ லெக்சரர். சும்மா அத பத்தி ரிலேட்டடா ஒப்பிக்கிறவங்களா இல்ல. லெக்சர் பண்றவங்களா. பசங்களுக்கு கைட் பண்றாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது சொல்றது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நமக்கு இதில் இருக்கிறது ஆக்மென்டட் ரியாலிட்டி இன் எஜுகேஷன். இது தாமஸ் காடல் 1990ல அவர் ஆரம்பிக்கிற டேர்ம். அவர் ஆரம்பிச்சது தான் இந்த ஆக்மென்டட் ரியாலிட்டின்னு சொல்றோம். இந்த ஆக்மென்டட் ரியாலிட்டின்றது ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயம் இருக்குது. அதுல இன்னும் நமக்கு அத வந்து 3D ஆப்ஜெக்ட்டா காட்டுது. இருக்கிற விஷயத்த காட்டுறத நம்ம ஆக்மென்டட் ரியாலிட்டின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நெறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து இப்போ வந்து இந்த ரூம்ல இந்த ஃபர்னிச்சர் செட் ஆவுதா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன்ல அப்ளை பண்றோமா? இதுக்கு தனியா இது தேவையில்ல. நம்ம நார்மல் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லயே நம்ம காட்ட முடியும். அந்த லென்ஸ் யூஸ் பண்ணாலே நம்மளால இது பண்ண முடியும். அதுதான் ஆக்மென்டட் ரியாலிட்டி. அந்த நம்ம ஜஸ்ட் ஃபோன்ல நம்ம அப்படியே நம்ம காமிச்சாலும் நமக்கு தெரியும். ஓ! இந்த ஃபர்னிச்சர் இங்க செட் ஆவுதா? இல்லையா? ஸோ இருக்கிற இடத்துல ஒரு 3Dயா காட்டுறதுக்கு தேவைப்படுறது ஆக்மென்டட் ரியாலிட்டி. இப்ப சயின்ஸ், பயாலஜி இப்ப நெறைய புக்ஸே இந்த மாரி வந்துருச்சு. அதுல ஒரு ஸ்கேனர் இருக்கும். அத நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, அதுல இருக்கிற வரும் நமக்கு வீடியோஸ் வரும். இல்லையா? Google லென்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. 3D ஆர்ட், டிஎன்ஏ மாடல் காட்டுது. சயின்ஸா இருக்கட்டும். இப்ப மேத்ஸா இருந்தா ஜியோமெட்ரிய காட்டுது. கிராஃப்ஸ காட்டுது. ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபில மேப்ஸ காட்டுது. லாங்குவேஜ் லேர்னிங்ல அது மாரி. ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படுறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வெர்ச்சுவல் மோட்ஸ் இன் எஜுகேஷன் நம்ம சொல்றோம். வெர்ச்சுவல் மோட்ஸ்னாலே வெர்ச்சுவலா டிஜிட்டலா நம்ம என்ன பண்ணலாம் இல்லையா? இப்போ டீச்சிங்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம் ஆன்லைனா? ஆன்லைன் லெபார்டரிஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வெர்ச்சுவல் மோட்ஸ். இதுல நமக்கு ஒரு 3 குடுத்துருக்காங்க. நம்மளோட சிலபஸ்ல ஓ லேப்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. ஆன்லைன் லெபார்டரிஸ். ஓகேவா? நம்ம நேரா லேப்ல போய் பண்ணி பார்த்து பண்றத விட, இப்ப இந்த மாதிரியும் வந்துருச்சு. அதே மாதிரியே இருக்கும். அதே மாரி பண்ற மாதிரியே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குற மாரியே இப்ப லேப்ஸ் எல்லாமும் வந்துருச்சு. அது ஆன்லைன் லெபார்டரிஸ் சொல்றோம். இத டெவலப் பண்ணது அம்ரிதா கிரியேட். அம்ரிதா சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் எஜுகேஷன் அட் அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம். இவங்க டெவலப் பண்ணது இது. வித் கொலாபரேஷன் வித் இந்த சிடாக் மும்பையோட. ஓகேவா? வெர்ச்சுவல் அதே மாரி நம்ம லேப்ல பண்ற மாரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம். பிசிக்கல் லேப்ஸ். ஓகேவா? ஸோ இத சப்போர்ட் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது முதல்ல எப்போ லான்ச் ஆகுது? 2014ல லான்ச் ஆகுது. ஓ லேப்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகேவா? இது வெர்ச்சுவல் லேப்ஸ் மாரி கிடையாது. அவங்க பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும்.
இந்த வர்ச்சுவல் லேப்ஸ்லாம் யார் பண்றா? ஐஐடிஸ் பண்றது இது. ஓகேவா? இது ஓ லேப்ஸ்ல நிறைய இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்கூல் ரிலேட்டட் விஷயம், என்சிஆர்டி, எஸ்சிஆர்டி கரிக்குலம் பேஸ் பண்ணது, கிளாஸஸ் 9 to 12க்காக ஃபர்ஸ்ட் இது ஓ லேப் ஸ்டார்ட் பண்றாங்க. சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேஸ் பண்ணது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் ஓ லேப்ஸ்ல. ஸோ இது 170 ப்ளஸ் இப்போதைக்கு இதில் என்னெல்லாம் இருக்குன்னா 170 ப்ளஸ் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் இருக்கும், நம்ம பண்ணி பார்க்க முடியும். அனிமேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இது எந்த டைம் வேணால் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 5 இந்தியன் லாங்குவேஜஸில் இப்போ அவைலபிளாக இருக்கிறது இது. ஆஃப்லைன் சப்போர்ட்டும் ஸ்கூல்ஸ்க்கு இதில் கொடுக்குறாங்க. தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் காட்டுது. ஓகே, இது எல்லாமே இதில் நமக்கு கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு இதில் இருக்கிறது வர்ச்சுவல் லேப்ஸ். அடுத்தது ஸோ இதில் 5 வருது நமக்கு. தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அனிமேஷன்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ், அப்புறம் போஸ்ட் லேப் முடிஞ்சோடனே அசஸ் பண்ண முடியும், குவிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறது ஐஐடி டெல்லியோட கோஆர்டினேட் ஆனது. இதோட கொலாபரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாம் ஐஐடிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் வர்ச்சுவலாக ஒரு கிளாஸ் ரூம், ஓகே, ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். இதில் டிஜிட்டல் ஒயிட் போர்ட்ஸ் இருக்கும், ஸ்க்ரீன் ஷேரிங், வீடியோ கான்ஃபரன்சிங் அதெல்லாம் இருக்குது. லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும், லேர்ன் ஃப்ரம் எனிவேர், ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருமே எங்கே இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இதுக்கு எதெல்லாம் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஜூம், எம்எஸ் டீமாக இருக்கட்டும், வெப்எக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வர்ச்சுவல் கிளாஸ் ரூம். அடுத்தது வர்ச்சுவல் லைப்ரரிங்கிறது நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா, என்டிஎல்ஐ. இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் 2015 அது இனிஷியேட் பண்ணுறாங்க. ஃபார்மலாக அது ஜூன் 19, 2018 லான்ச் ஆகுது. இதில் மில்லியன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் இருக்குது. இதில் நிறைய இது எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வரைக்கும் இருக்குது. என்டிஎல்ஐ யார் டெவலப் பண்ணா? ஐஐடி காரக்பூர் டெவலப் பண்ணுறாங்க. இது நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, என்எம்இஐசிடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 2018 வருது. ஓகே, இவங்க தான் நிறைய ஐசிடி கொண்டு வர்றது ஸ்கூல்ஸ்லலாம், ஐசிடிக்காக பண்ணுறது. ஃபண்டட் அண்ட் சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ இதில் மேசிவ் கலெக்ஷன் புக்ஸ் இருக்குது, எல்லா புக்ஸும் இருக்குது, மல்டிலிங்குவலில் கிடைக்குது. அதே மாதிரி எல்லாம் ஒரு சிங்கிள் விண்டோ, ஒரு விண்டோ நமக்கு எல்லாத்தையும் நம்ம எல்லா வகையான புக்ஸும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இது வெப் அண்ட் மொபைல் ஆப்பில் நம்ம ஒர்க் ஆகுது. இன்ட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன? குவிசஸ், ஃபோரம்ஸ் இருக்கும், டேஷ்போர்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கடைசியா நமக்கு இதுல இருக்கிற டாபிக் வர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம சொல்றோம். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணுது? ஆக்மெண்டட் ரியாலிட்டி இருக்கிற இடத்துல காட்டுது. வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படியே நம்மள ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட்க்கு கொண்டு போயிடுது இல்லையா? அது பிசிக்கலா நம்ம அப்படியே அந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்றது வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே, நிறைய பார்த்துருப்போம். இந்த விஆர் கிளாஸஸ் போட்டுட்டோம்னா உண்மையாலுமே போய் அங்கே ஏதோ வார் பண்ற மாதிரி இருக்கும், அது ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போற மாதிரி தோணும். அதுதான் இப்போ சோலார் சிஸ்டம் பத்தி பசங்க படிக்கிறாங்கன்னா அந்த கிளாஸ் போட்டா உண்மையாவே அந்த பிளானட்ஸ்க்கு நடுவுல இருந்து பண்ற மாதிரி தோணும். விஆர் ஹெட்செட், அதுதான். அதுக்கு ஹெட்செட் தேவைப்படும். ஓகேவா? ஸோ விஆர் ஹெட்செட் தேவைப்படுது. ரியலிஸ்டிக் இன்ட்ராக்ஷன் அங்கே நடக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா எஜுகேஷன், மெடிசன், என்டர்டைன்மெண்ட், ட்ரைனிங், இந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்க. வர்ச்சுவல் லேப்ஸ். ஓகேவா? இதுக்கு டூல்ஸ் ரெக்வயர்ட், விஆர் ஹெட்செட் தேவைப்படுது, அதுக்குன்னு ஒரு கம்பேட்டபிள் டிவைஸ், அந்த சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இதுக்கு. அடுத்தது கடைசியா நமக்கு இதுல இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நார்மலா கம்ப்யூட்டர்ஸுக்குன்னு ஒரு மிஷின் லாங்குவேஜ் இருக்கும், அதுல சொல்லுவோம், அது கொஞ்சம் சில பேருக்கு புரியும், புரியாது. பட் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? நம்ம நார்மலா நம்ம பேசுற மாதிரியே எழுதினாலும் சரி, அது சரியா கரெக்டா புரிஞ்சுக்குது இல்லையா? புரிஞ்சு நமக்கு கரெக்டா பதில் சொல்லுது. அந்த மாதிரி வர்றது இப்போ ஏஐல வருது. இது ஹியூமன்ஸோட லாங்குவேஜஸ் ஈஸியா புரிஞ்சுக்க உதவுது. இன்னும் ஸ்மார்ட்டாவும் இருக்கு. இதுல நெக்ஸ்ட் நமக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேவா? நம்மளோட வார்த்தை, நம்ம பேசுறத ஹியூமன் ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்ம லாங்குவேஜை புரிஞ்சு நமக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றது, அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதுக்கு சாட் பாட்டா இருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேட், சிரி, ஓகேவா? இப்போ வந்து சாட் ஜிபிடி, இது எல்லாமே இதுல சேர்றது தான். அடுத்தது எப்படிலாம் எஜுகேஷனுக்கு இந்த ஏஐ யூஸ் ஆகுது? பர்சனலைஸ்டு லேர்னிங், நமக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுக்குது, நம்மள சரியா நமக்கு சில விஷயம் நம்ம அதுகிட்ட இருந்து கத்துக்க நமக்கு உதவுது இல்லையா? ஆட்டோமேட்டடு நிறைய டீச்சர்ஸுக்கு இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம், இல்லை சாட் பாட் யூஸ் பண்றாங்கன்னா நிறைய விஷயம் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் செட் பண்றதா இருக்கட்டும், நிறைய விஷயம் ஸ்கூல்ஸுக்கு இப்போ நிறைய யூஸ் பண்ண முடியுது.
ஓகேவா? பசங்க அதே மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்குது, கிராஃப் பண்ணி குடுக்குது. இந்த இடத்துல பசங்க வந்து வீக்கா இருக்காங்க நமக்கு சொல்லுது. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ண சம்டைம்ஸ் சில சாட் பாட்ஸ் உதவுது. கன்டென்ட் கிரியேட் பண்ண உதவுது. ஸோ ஏஐ வந்து நெறைய விஷயத்துக்கு ஸ்கூல்ஸ்க்கும், எஜுகேஷனுக்கும் உதவுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏஐ என்ன சொல்றோம்? சாட் ஜிபிடி சொல்றதா இருக்கட்டும். கூகுள் கிளாஸ் ரூம் வித் ஏஐ இருக்கட்டும். இப்போ சாக்ரட்டிக் கூகுள், டியூலிங்கோ, மைக்ரோசாஃப்ட் ரீடிங் ப்ராக்ரஸ், நியூட்டோன். ஓகேவா? இது எப்படின்னா அந்தந்த கன்டென்ட்ட அந்த குழந்தைக்கு ஏத்தா மாரி சொல்லும். அந்த மாரி. இது ஒரு நியூட்டன். ஓகேவா? சாட் ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் சாட் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏஐ பொறுத்தவரைக்கும் எப்படி வேணா கொஸ்டின் வரும். இதுல இன்னும் கொஞ்சம் ரிலேட்டடா இப்ப வர இந்த அட்வான்ஸ்டு திங்ஸ் கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப டெக்னாலஜி எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. அதெல்லாமும் கொஞ்சம் நமக்கு பேசிக் நாலேட்ஜ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் 10 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டை ஃபுல்லா பாருங்க. பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா 10 யூனிட்டுக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கோம். எல்லா வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சாலும் ஓகே. மேம் இல்ல மேம் எனக்கு பிடிஎஃப் இருந்தா ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா எங்களுக்கு ஆப் இருக்கு. அதுல இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது எடியோம் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 6363048562. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லனா எங்களோட ஆப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத டவுன்லோட் பண்ணிட்டு அதிலேயே உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.